அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்றாடம் ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கு தேவைப்படக்கூடிய 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்கிற இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அவனா நீ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் இஸ் தட் யூ அப்படின்னு கேளுங்க. இஸ் தட் யூ அல்லது அவளா நீ அப்படின்னு கேட்குறதுக்குமே இந்த சென்டென்ஸ் தான். லுக் அட் த செகண்ட் சென்டென்ஸ். இது ஒரு அருமையான வாக்கியம். ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை அப்படிங்கிறது தான். வெரி சிம்பிள். இப்படி சொல்லுங்கள், நத்திங் டு சர்ப்ரைஸ். நத்திங் டு சர்ப்ரைஸ். இந்த நத்திங் டு அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு நம்ம நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ கவலைப்பட ஒன்றுமில்லை எப்படி சொல்லலாம்? நத்திங் டு ஒரி அப்படின்னு சொல்லலாம். நத்திங் டு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ஒரிங்கிற வேர்ட்ஸ் எடுத்திங்கன்னா போதும், கவலைப்பட ஒன்றுமில்லை அப்படிங்கிற மீனிங் தரும். அதே போல் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லணும்னா நத்திங் டு லாஃப் அப்படின்னு சொல்லிடலாம். நத்திங் டு லாஃப். ஸோ நத்திங் டு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய வெர்பை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும், மீனிங் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ் மேக் பண்ணி பழகணும். அதை ஸ்போக்கன் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, பேச்சு வழக்கில் தமிழ் அடிக்கடி பயன்படுத்துவோம். நானாவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஐ எம் நாட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ எம் நாட் மை செல்ஃப். நிறைய பேர் பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ், இதோ என் ராஜ்யம், இதுதான் என்னுடைய ராஜ்யம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த வாக்கியத்தை ஹியர் இஸ் மை கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் இஸ் மை கிங்டம். ஒரு பொருளை ரொம்ப நேரமாக தேடிட்டு கடைசி அது கிடைக்கும்போது இந்த சென்டென்ஸை பயன்படுத்துவோம். இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். இதைத்தான் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா திஸ் இஸ் வாட் என்ற ஃப்ரேஸ் பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் என்ற சென்டென்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அல்லது ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சென்டென்ஸ் நமக்கு தேவைப்படும். என்ன பேச மாட்டியா அப்படின்னு கோவத்தில் சொல்லுவோம். இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் ஒன்ட் யூ லெட் மீ டாக் அப்படின்னு கேட்கலாம். ஒன்ட் யூ லெட் மீ டாக். எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்லுங்கள், ஐ ஃபீல் எம்பரேஸ்ட். ஐ ஃபீல் எம்பரேஸ்ட். மரத்தடி நிழலில் உட்கார் அப்படிங்கிறது 8th சென்டென்ஸ். இதை சிட் இன் த ஷேட் அண்டர் எ ட்ரீ அப்படின்னு சொல்லுங்கள். சிட் இன் த ஷேட் அண்டர் எ ட்ரீ. தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ், கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதே வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கு இட்ஸ் லைக் ஐ ஹர்டு. இட்ஸ் லைக் ஐ ஹர்டு. இட்ஸ் லைக் அப்படின்னா மாதிரி இருக்குன்னு அர்த்தம். கேள்விப்பட்ட அப்படிங்கிறதுக்கு ஐ ஹர்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. நடுநிலையாக இருங்கள். நாம் அனைவருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சென்டென்ஸ். நாம் மட்டும் கிடையாது, குறிப்பாக மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சென்டென்ஸ் நடுநிலையாக இருங்கள். நடுநிலையாக இருக்கணும். எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லுங்கள்? பி நியூட்ரல். பி நியூட்ரல். தட்ஸ் இட். I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.